வேற லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. காலையிலேருந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேர் சந்து மட்டிட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கார்த்திகை ரேவதியும் பொங்கல் சீரை எடுத்துகிட்டு வந்து அவங்க ஃப்ரெண்டு தோழிக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அவங்க பேர் மீனாட்சி. இவங்க தான் என் காலேஜில் வந்து ஒத்துமையாக வந்து படித்தவங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. உன் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்காரு. மேட் ஃபார் ஈச் அதர், 2 பேரும் வந்து அற்புதமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஏங்க இவர் தான் வந்து என்னோட புருஷன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க நம்ம மீனாட்சி. அப்பன்னு பார்த்து இன்றைக்கி மத்தியானம் விருந்து வச்சுருக்கேன், நீங்கள் அதில் கலந்துக்கணும். சாயங்காலம் என் புருஷன் வந்து கபடி மேட்ச் வந்து விளாடுவார். அதுவும் முக்கியமான மேட்ச். நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு ஊரை சுற்றிட்டு தான் போகணும். நீங்கள் வேணால் ஊரை சுற்றி பார்த்துட்டு வாங்களேன், அதுக்குள்ளே நான் விருந்து ஏற்பாடு வந்து பண்ணி வைக்கிறேன். எங்கள் வீடு ரொம்ப சின்னது தான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நாங்களும் சுற்றி பார்க்குறோம், சாயங்காலம் வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறோம். உன் புருஷனோட மேட்ச்சை பார்த்ததுக்கப்புறம் தான் இங்கேருந்து போகிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ராக்டிஸ்க்கான வேலையெல்லாம் வந்து பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அவங்க மட்டும் போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க புருஷன் தான் டீமோட கேப்டன் போல். ஏங்க விருந்துக்கு ஏற்பாடுக்கு எல்லாமே ஜாமான்லாம் வேணும், ரொம்ப பெருசாலாம் வந்து வைக்க வேணாம். ஏங்க நீங்கள் வாங்கி கொடுத்தத விருந்து வச்சாலே பல நாளுக்கு வருங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் சூப்பராக வந்து சமைப்பேன். அப்படியாங்க, சரி அதையும் தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் காரில் வந்து போய் ஊரை சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஜோடியாக ஒத்துமையாக ஊர் சுற்றி பார்த்தா எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து ரேவதி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னடி நீ மாட்டுக்கு அங்கேயே வந்து இருந்திருக்கலாம்ல, ஒரே வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது. அவங்க சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம என்ன பண்ணுறது? நீ உன் ஃப்ரெண்டுக்கு வந்து உதவலாம்ல. உதவலாம் தான், எனக்கு உன் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உனக்கும் நல்லா தெரியும். நம்ம 2 பேரும் தனியாகவே வந்து வெளியில் எங்கேயும் போக மாட்டேங்கிறோம். இது கிடச்ச மிகப்பெரிய வந்து சந்தர்ப்பம். வா நம்ம எங்கேயாவது சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏய் இங்கே நல்லா இருக்கு பாரு, தண்ணி எவ்வளோ அழகாக ஓடுது தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, தண்ணினா ஓட தான் செய்யும், தடையை மீறி எல்லாமே வந்து வரதான் செய்யணும். நம்ம கார்த்தி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ எதுக்கு இப்போ என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. அதாவது நம்ம இந்த தண்ணி போல் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஓடிக்கிட்டே இருந்தானா வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். ஆகுனா தத்துவம் சொல்கிறியே, இங்கே யாருப்பா இருக்கா, என்கிட்ட பேசுகிற மாதிரி பேச மாட்டியா அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ரேவதி 2 பேரும் வந்து தண்ணியை வந்து கடந்து போவோமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தேவையா? தேவை தான். இங்கே பக்கத்தில் பெரிய வேர் இருக்குது பாரு, அதை பிடிச்சிக்கிட்டு ஊஞ்சல் மாதிரி இங்கேயும் அங்கேயும் வந்து போகலாமா, தண்ணியில் விழுந்தால் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லும்போது, அதான் நீ தான் இருக்கியே எனக்கு என்ன கவலைன்னு சொல்லிட்டு மரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வேரை பிடிச்சி இங்கேயும் அங்கேயும் தொங்கி தொங்கி வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரேவதி கார்த்தி இதெல்லாம் பார்த்து க்யூட்டாக அழகாக வந்து சிரிக்கிறாங்க. என்ன நீ வீட்டில் இருக்கிற ரேவதி மாதிரியே இல்லையே, சின்ன பொண்ணு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமாம் எனக்கு இது மாதிரிலாம் நடந்துக்கணும்னு ஆசை தான், ஆனால் என்ன பண்ணுறது, அம்மா வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உன் கூட வந்ததுக்கப்புறமேட்டுக்காவது நான் நிம்மதியாக இருக்கலாம்ல. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நீ வரியா ஊஞ்சல் விளையாட்டு விளாட்லாம், அதெல்லாம் ஒன்று வேணாம் ரேவதி, நான் வந்து உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன் அது போதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சுட்டு அவங்க மட்டும் போயிட்டுருக்காங்க. கேஷுவலாக திருப்பியும் காரில் ஏறி வந்துகிட்டு இருக்காங்க. செம ஜாலியாக இருந்துச்சுல இன்றைக்கி, எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சிப்பா இன்றைக்கி அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் ஒரு மாங்காய் வந்து தோப்பு தெரியுது. ஏய் நிப்பாட்ட, அங்கே பாரு மாங்காய் தோப்பு இருக்குது, அங்கே போய் நம்ம பறிச்சுட்டு வந்துடலாமா? ஏய் தோப்பு யாரோடதுன்னே தெரியாது, அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ மாட்டுக்கும் போவோமா பிப்போமாங்கிற யாராவது அங்கே இருப்பாங்க தோட்டத்தை வந்து பார்த்துக்கிறவங்க, தேவையில்லாமல் வந்து அவ பேர் வந்து சம்பாதிக்க வேணாங்கிற மாதிரி சொல்கிறாப்புல நம்ம ரேவதி கிட்ட. ஏய் என்னப்பா நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, இதெல்லாம் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும், நம்ம மாட்டுக்கும் போவோம் பறிப்போம், பறித்து சாப்பிட்டா தான் ருசியாக இருக்கும், அதுவும் காசு கொடுக்காம வாங்கினா எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா? நீ என்ன புரிஞ்சிக்காமல் இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க, இது எல்லாம் நல்லாவே இல்லை தெரியுமா, எனக்கு கண்டிப்பாக வேணும், நீ வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, நாளாக வரமாட்டேன், சும்மா சப்போர்ட்டுக்காவது வந்து நில்லுப்பா, யாராவது எதுவும் பிடிச்சாங்கன்னா திட்டுவாங்கள்ல, துணைக்கு வந்து நிற்க மாட்டியா? சரி எதில் தான் துணைக்கு வந்து நிற்கிறதுன்னு தெரியாமல் போச்சு, சரி வா போகலான்னு சொல்லிட்டு அவசியம் வேணும் தானா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் உன்னை கேட்டால் நீ தோப்பே வந்து வாங்கி தருவேன், அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, எனக்கு தேவை 2 மாங்காய், நீ எனக்கு பிச்சு தரியா, அதெல்லாம் தப்பு, நீ வேணா குறி வச்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல என்னப்பா நீங்கள் கொஞ்சம் கூட வந்து உதவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது கல்லை வந்து எடுக்கிறாங்க. எடுத்த உடனே தூக்கி வந்து வீசுகிறாங்க. ஏய் என்ன பண்ண சொன்னா என்ன பண்ணுற, மாங்காய் மேலே இருக்குது, நீ எங்கடி வந்து கல்லை தூக்கி போட்ட அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு தோட்டத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு, அவர் வந்து மேலே பட்டுருது, டக்குன்னு எரிச்சிடுறாங்க. யோ என்னையா நினச்சிட்டு இருக்கீங்க, மாங்காய் வந்து பிக்கணும்னு நினைக்கிறீங்களா, உங்களோட இதே ரோதனையாக போச்சு, திருட்டு மாங்காய் சாப்பிட்லன்னா சும்மா இருக்க மாட்டீங்களாயா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுகிட்டே வந்து கார்த்தி ரேவதியும் பிடிக்கலான்னு
ஆல்மோஸ்ட் கிட்டக்க வராங்க. என்னது இவர் வந்து பிடிக்க வராரு, என்ன தப்பாயிடுமே அப்படின்னு சொல்லும்போது, ஆமா பின்ன என்ன பண்ணுவாங்க, வா இங்கேருந்து ஓடிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க சாரிங்க மன்னிச்சிருங்க தெரியாம பட்டுருச்சுன்னு கார்த்தி வந்து ஓடாம அவங்க கிட்ட வந்து நல்லா விசாரிக்கிற மாதிரி தெரியுது. 10 அடி தூரம் தான் இருக்கு. ஏய் கார்த்தி பிடிச்சாங்களா மரத்துல கட்டி வச்சு உதைக்க போறாங்க, நீ வா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து கார்த்தியை கூட்டிட்டு வேக வேகமாக வராங்க. கார் கதவை 2 பேரும் வந்து தனித்தனி டோரை திறந்து அப்படியே வந்து உள்ளே உட்காடுறாங்க. ரிவர்ஸ் எடுத்துட்டு அப்படியே வந்து சல்லுன்னு போகிறாங்க. சாரிங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கார்த்தி வந்து சொல்லிக்கிட்டே வந்து போகிறாப்புல அந்த இடத்துல. சே தப்பிச்சிட்டிங்களா, இன்னொரு வாட்டி இங்கே வராதிங்க, வந்தீங்கன்னா நான் உங்களை பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி ரேவதியும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. காரை நிப்பாட்டுப்பா எனக்கு சிரிப்பாக வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கார் மேலே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ரேவதி. ரேவதி நீ இவ்வளோ கலகலப்பான பொண்ணுன்னு எனக்கு தெரியாமே போயிடுச்சு. சின்ன சின்னமான ஹாப்பினஸ் இது மாதிரி தான் ஒளிஞ்சிருக்கு. அது எல்லாம் நம்மளை தேடி வந்து அப்பப்போ கிடைக்கும், அதை அப்பப்போ நம்ம வந்து எடுத்துக்கணும்னு சொல்லி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ரேவதி. அப்போன்னு பார்த்து மீனாட்சி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. எங்கம்மா எங்கே இருக்கீங்க, நாங்கள் கொஞ்சம் தூரம் வந்து தொலைவாக இருக்கோம், இது மாதிரி மாங்காய் தோப்பு அது இதுன்னு சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓ உனக்கு தான் ரொம்ப பிடிக்குமாச்சு, உன் புருஷங்கிட்ட கேட்டு பிச்சு தர வேண்டியதானே. இல்லைப்பா நடந்த விஷயமே வேறன்னு சொல்லி நடந்த விஷயத்த சொன்னோன்னே, பரவாயில்லையே ஊருக்கு வந்தோன்னா உனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்போன்னு பார்த்து, ஏங்க ஏகப்பட்ட விருந்தெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் ஒத்தாசை பண்ணலாம்ல, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க ஹஸ்பண்டு. அதே மாதிரி சாப்பாடு எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் சமைச்சு வச்சுட்டாங்க. மீனாட்சி அவங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது, நீ ஃபோன் அடித்து கூப்பிடு, அப்போ தான் ஒரு அரை மணி நேரத்துலேயே அது வருவாங்கன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. எங்கே இருக்கீங்க, நாங்கள் எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிட்டோன்னு சொன்னோன்னே, வந்துடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுறோங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ரேவதியும் கார்த்தியும் அப்படியே ஒரே சேரில் வந்து ஒரு இடத்துல ஆறு வந்து போயிட்டுருக்கு. அந்த சத்தத்தில் குயில் வந்து கத்துற ஒரு இனிமையான இசையில் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தியா, இந்த இயற்கையான இடத்துலேருந்து எனக்கு வரவே தோணலை, இங்கே நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜோடியாக வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல 2 பேரும் ஜோடியாக செல்ஃபி வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் சம ஞாபகார்த்தமாக இருக்க போது என் வாழ்க்கையில் இது மாதிரி அப்பப்போ வந்து மாதத்துக்கு ஒரு ஆட்டியாவது வெளியில் வந்து வந்துடணும், அப்படி வெளியில் வந்தால் தான் நிம்மதியாக இருக்க முடியும், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அம்மா எப்போ தான் வந்து புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு தெரிலங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம ரேவதி. சரி உன் ஃப்ரெண்டு உனக்காக காத்துட்ருப்பா, நம்ம போகலாமா. இல்லைப்பா நான் இப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இந்த சத்தத்தை வந்து நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு தான் எனக்கு தோணுதுன்னு நம்ம ரேவதி வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சரி வரியா போகலாமா, எப்படி உன்னால் இப்படியெல்லாம் வந்து இருக்க முடியுது, வந்த வேலையை மட்டும்தான் வந்து கவனிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, எல்லாத்துலேயுமே கவனம் இருக்கணும், மற்றபடி ஒன்றும் இல்லை ரேவதி, உனக்கு பிடிச்ச மாதிரி நான் எப்போதும் இருப்பேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிப்பா என் ஃப்ரெண்டு வந்து காத்துக்கிட்டு இருப்பா, நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க மட்டும் போயிட்டுருக்காங்க. என்ன உன் ஃப்ரெண்டை ஒன்றுமும் காணும் அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து மீனாட்சி ஃபோன் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி வந்துட்டிங்களா, வாங்க வாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. செம பரபரப்பாக சூப்பராக வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்போன்னு பார்த்து கார்த்தி வந்து திருப்பி வராங்க. எங்கள் ஊரில் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா, ரொம்பவே நல்லா பிடிச்சிருக்குங்க, சூப்பராக இருக்குங்க ஊர், வாழ்ந்தான் இங்கே தான் இருக்கணுங்கிற மாதிரி ரேவதி வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப வந்து கொடுப்பனையாக இருக்குங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து ரேவதியும் மீனாட்சியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.